வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். இந்த ஓணம் ஸ்பெஷலில் பருப்பு போலி ரொம்ப சுவையாக இருக்கும். நான் செய்கிற மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து நல்ல தண்ணி சேர்த்து வேக விடுவோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இந்த கடலைப்பருப்பை வேக வச்சுக்கலாம். நான் இதுக்கு கடலைப்பருப்பு குறைவாக தான் சேர்க்குறேன். 1/2 கப்பு மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போ இதை மூடி வச்சு வேக விடலாம். இதுக்கிடையில் நம்ம போலி சேர்த்துக்க மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான ஆழமான ஒரு தட்டு எடுத்துக்குங்க. அதில் வந்து 300 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்குங்க. நம்ம கடலைப்பருப்பு அளந்த அதே கப்பாலே நீங்கள் 3 கப்பால் நல்லா குமிச்சு மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது 300 கிராம் கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு எடுத்த பிறகு மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு கொஞ்சமாக நைஸ் சாட்டை சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாவில் வந்து உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு கலந்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து பிசைஞ்சுக்கணும். நீங்கள் 1/4 கப் அளவுக்கு குறையாமல் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பிசையும் போது நல்லா மாவு ஊறி உங்களுக்கு போலி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப். இதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா அந்த மாவை இந்த எண்ணெயிலேயே கலந்து விடுங்க. தண்ணி இப்போ சேர்க்கக்கூடாது. நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. நல்லா மாவோடு அந்த எண்ணெய் எல்லாமே சேர்ந்து ஒரு பிசுப்பான பாதம் கையில் பிடிக்கிற பக்குவம் வரும். அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு கலந்துக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா கையால் பிடிக்க வருது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ தண்ணியை வந்து லேசாக கையால் தெளித்து பிசைங்க. அப்படியே மொத்தமாக ஊற்றி பிசையக்கூடாது. இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. ஆனால் மாவு வந்து நீங்கள் லூஸாக தான் கொஞ்சம் பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு போலி சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பிசையக்கூடாது. அப்புறம் ஹார்டாக இருக்கும். பாருங்கள், நான் பிசைஞ்சு காமிக்கிறேன். கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும் மாவு. பாருங்கள், இப்போ இழுக்க வரணும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை மேலே அப்படியே தடவி விட்டு ஊற விட்டு மூடி வச்சுக்குவோம். இது ஒரு 1.5 மணிலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் வேகணும். ரொம்ப குழையவும் கூடாது, ரொம்ப வேகாமல் இருக்கவும் கூடாது. இப்போ நம்ம இதை வடிகட்டி நல்லா ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா ஊறி இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இழுக்க வருது. இதுதான் நல்ல பக்குவம். இந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு லூஸாக இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ போலி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பூரணத்துக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை நுணுக்கியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு இது பொடி பண்ண பிறகு 1.5 கப் அளவுக்கு இருக்குது. தேங்காய் வந்து 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நல்ல பூவாட்டம் துருவி மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு போலி செய்யும்போது கட்டி இல்லாமல் நல்லா வரும். இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு தேங்காய் இருக்குது. வெல்லம் பொடிச்சது வந்து இந்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு இருக்குது. 1.5 கப்பு வெல்லம், பொடிச்ச வெல்லம், 2 கப்பு தேங்காய், துருவின தேங்காய். நம்ம பொடிச்ச பிறகு கடலைப்பருப்பு 1.5 கப்பு அளவு இருக்குது. 1/2 கப்பு கடலைப்பருப்பு தான் சேர்த்தோம். ஆனால் பொடிச்ச பிறகு 1.5 கப்பு இருக்குது. இப்போ நம்ம வெல்லத்தை பாக வச்சுக்கலாம். ஒரு வானலில் வெல்லத்தை சேர்த்துக்குங்க. 1 அல்லது ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும். இதை நல்லா இப்போ கலந்து விடுங்க. நல்லா வெல்லம் நல்லா கரையணும். இப்போ பாருங்கள், நல்லா வெல்லம் பொங்கி வருது. இந்த நேரத்தில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நான் கடலைப்பருப்பு கம்மியாக தான் சேர்க்குறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ உங்களுக்கு போலி ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், கடலைப்பருப்போட அளவு கம்மியாக இருக்குது. இப்போ இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். இது வந்து 2 கப் அளவு தேங்காய். இதை நான் வந்து துருவி மிக்சியில் ஒரு ஓட்டி தான் சேர்க்குறேன். அந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு போலியில் கட்டி இல்லாமல் நல்லா சீராக வரும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இந்த நெய்யோடு சேர்த்து நீங்கள் கிளறும்போது நல்லா சுருண்டு நல்லா உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு பால்கோவா டேஸ்ட்டுக்கு வரும்.
இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விடுங்க. இது கொஞ்சம் கெட்டியாகணும், நல்லா சுருண்டு வரணும். ஓரமெல்லாம் பூத்து சுருண்டு வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு வானலே பூத்து இருக்குது, நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். உருண்டை உருட்டியாச்சு. இப்போ இது வந்து நான் வந்து ஒரு 17, 18 உருண்டை வந்திருக்கு. உங்களுக்கு நான் கொஞ்சம் பெருசாக உருட்டியிருக்கேன். நீங்கள் சின்னதாக ஓரளவு மீடியமாக உருட்டினீங்கன்னா 20 உருண்டை வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம போலி மாவு நல்லா ஊறின மாவை எடுத்து ஒரு இலையில எண்ணெய் லேசாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ நல்லா தடவி விட்டு ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவுக்கு மாவை எடுத்து இப்போ அதை தட்டிக்கலாம். லேசாக தட்டிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம இந்த பூரண உருண்டையை வச்சுக்கலாம். இப்போ இதை மேலே மூடி நம்ம நல்லா நைஸாக தட்டிக்கலாம். இந்த பூரணம் வந்து உங்கள் போலிக்குள்ளே வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பை கம்மியாகவும் தேங்காய் அதிகமாகவும் சேர்த்து வெல்லமும் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்து நெய்யெல்லாம் சேர்த்து செய்யறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போலி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக மெல்லிஸாக இருக்கும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு போலி தட்டியாச்சு. இப்போ இன்னொரு இலையில் இன்னொரு போலியும் நம்ம தட்டிக்கலாம். அதே மாதிரி ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு மாவை வச்சுக்குங்க. இப்போ பூரணத்தை வச்சுக்கலாம். இப்போ இதையும் அதே மாதிரி மூடி நல்லா மெல்லிசாக தட்டிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு போலி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அளவு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/2 கப்பு கடலைப்பருப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். அது பொடி பண்ண பிறகு 1/2 கப்பாக வந்துருச்சு. 2 கப்பு தேங்காய் துருவல், 1/2 கப்பு வெல்லம். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். தோசைக்கல் காஞ்ச பிறகு இரும்பு சட்டி தான் நான் வைக்கிறேன். உங்களுக்கு சுடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நெய்யும் எண்ணெய் கலந்து ஒரு ஸ்பூன் விட்டுக்குங்க. இப்போ வாழை இலையிலேருந்து போலியை எடுத்து அப்படியே தோசைக்கல்ல போட்டுக்குங்க. நீங்கள் அப்படியே வாழை இலையோட தோசைக்கல்ல போட்டு திருப்பி எடுத்துக்கிட்டாலும் வரும். நான் கையால் எடுத்து போடுறேன். இப்போ போட்டுட்டு 1 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. இப்போ திரும்பவும் கொஞ்சம் வெந்த பிறகு இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அப்புறம் கருகிடும். அதனால் டக்குன்னு கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி விட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு 2 பக்கமும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த போலி மேலே உப்பி வருது. இது மாதிரி உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு போலி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். திருப்பி விட்டுக்கலாம். இது மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு நம்ம நல்லா வெந்த பிறகு எடுத்துக்கலாம். இப்போ இந்த போலி ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு போலி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ போலியை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரையாக இருந்தோன்னா நீங்கள் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ 2 பக்கமும் அதே மாதிரி திருப்பி விட்டு நம்ம பிரட்டி வேக விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ இந்த போலியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ரொம்ப சுவையான ரொம்பவே அருமையான போலி ரெடி ஆகிடுச்சு. பருப்பு போலி இது வந்து ஓணம் ஸ்பெஷலுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பாயசம், பால் பாயசம் வச்சுருக்கேன். கொஞ்சமாக சேமியா, பால், சர்க்கரை, ஏலக்காய் மட்டும் சேர்த்து கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். இந்த போலியில் இந்த பாயசத்தை ஒரு 2 ஸ்பூன் வச்சு இதில் நம்ம அதை பிச்சு இந்த பாயசத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த போலியோட ருசியும் அந்த பாயசத்தோட ருசியும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையான சுவையில் இந்த போலி கட்டாயமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். நன்றி, வணக்கம்.